வணக்க மகளே! எப்படி இருக்கீங்க? என்ன மகளே கண்ணகி எப்படி வட்டப்பாரியம் ஆனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்க. மதுரை அடிச்ச கண்ணகி ரொம்ப கோபமா இருந்தாங்களாம். அவங்க கோவம் குறைய ஊர் ஊரா, கோயில் கோயிலா போனாங்களாம். நம்ம ஊர் திருவொற்றியூரும் வந்தாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியும் தாயப்பாஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். கோபமா வர கண்ணகிய பார்த்த உடனே யோசிச்ச சிவபெருமான் தாயப்பாச கிணத்துல போட்டுட்டாராம். ஏன் தெரியுமா? ஓ! மதுரை எரிச்ச மாதிரியே எங்க நம்ம ஊரும் எரிச்சிட போறாங்கன்னு நினைச்சு கண்ணகியை எடுத்து தர சொல்லி கேட்டாராங்க. கண்ணகியும் கிணத்துல குதிச்சிருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த ஒரு பாறையை தூக்கி மூடிட்டாராங்க. உடனே அம்மன் சிலையா எதிரில காட்சி கொடுத்தாங்களாம். வட்டமான பாறையை மூடியதால வந்த அம்மன் என்பதனாலே வட்டப்பாறை அம்மனே அழைக்கப்பட்டாங்களாம். இவங்க ரொம்ப ஆக்ரோஷமாவும் கோவமாவும் இருந்தாங்களாங்க. இதனாலேயே மிருக பலியும் கொடுக்கவும் செஞ்சாங்களாம். சில பேர் இந்த கோயிலுக்கு வரதுக்கே பயந்தாங்களாங்க. அதுக்கப்புறமா தான் சங்கராச்சாரியார் இங்க வந்து ஸ்ரீ சக்கராமச்சி அவங்கள சாந்தப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அந்த தெய்வம் எந்த உயிர் பலியும் கேட்கறது இல்லைங்க, பலியும் கொடுக்கறது இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராமாயணத்தை சமஸ்கிருதத்துல இருந்ததை தமிழ்ல எழுதுறதுக்கு கம்பர் திருவொற்றியூர் வந்தாராங்க. அதுவும் வட்டப்பாரியம்மன் சன்னதியில கருவறையில உட்கார்ந்துதான் எழுதுனாங்களாம். வெளிச்சம் சரியா தெரியாதனால கம்பரால எழுத முடியலையாங்க. உடனே ஒற்றியூர் காக்க வந்த உரைகின்ற காளியை மங்காது எழுதுவதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிடின்ற பாடலை பாடினாராங்க. இதை கேட்ட காளியும் அவர் ராமன் எழுதி முடிக்கிற வரைக்கும் நைட்டு ஃபுல்லா தீப்பந்தம் பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. செம்ம இல்ல? அதுக்கப்புறம் என்ன மக்களே, நம்ம சேனலை எப்பவும் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு புது வீடியோல. பா